அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எழில் பாக்கியலட்சுமி ரெண்டு பேரையும் பார்த்த நம்ம சுதாகர் வாங்க சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி அவங்கள வெல்கம் பண்ற விதமா கூப்பிட, இதனால கடுப்பான நம்ம எழிலும் பாக்கியம் என்ன பண்ணான்னு நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ண சொன்னது எல்லாமே சரிதான். அதுக்காக எங்கள் மாமனாரோட ஃபோட்டோவை கூட கீழே தூக்கி வீசுகிறாங்கன்னா அந்தளவுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா வந்து கேட்குறாங்க. ஒன்று சம்மந்தி, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. யாரோ ஒருத்தரோட ஃபோட்டோன்னு சொல்லி தூக்கி போட்டிருப்பாங்க எங்கள் ஆளுங்க. மற்றபடி உங்கள் மாமனார்னு அவங்க யாருக்குமே தெரியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர் சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமே வேறு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுறீங்க. என்கிட்ட ஒரு விதமாக பேசுகிறீங்க, இனியாவோட அப்பா கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறீங்க. இது ரொம்ப ஒஸ்டான ஹேபிட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா அங்கேயுமே அவரை வார்னிங் பண்ணுற விதமாக தான் பேசுகிறாங்க. பேசுகிறதோட மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள் சம்மந்தி, என் பொண்ணோட இனியாவோட வாழ்க்கைக்காக தான் நான் உங்களை சும்மா விடுறேன். என் மாமனாரோட ஃபோட்டோவை தூக்கி வீசின மாதிரி இனியாவை உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூக்கி வீசலான்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்கள் வீட்டு மருமகளாக அங்கே வந்திருக்கா. அவளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நம்ம வசதியானவங்க தானே, நம்ம பையனுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இந்த ஒன்றும் இல்லாதவங்க குடும்பத்துலேருந்து வர பொண்ணு எதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்குள்ளார தேவையில்லாத கற்பனைகள் ஓடுச்சுன்னா பாக்கியாவோட இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து ரொம்ப சிவியராக பேச ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியாவோட இந்த ஸ்பீச்சை பார்த்தா நம்ம சுதாகர் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிடுறாரு. என்னடா இது, ஒரு பொம்பளை இந்த அளவுக்கு நம்மளை ரூடாக பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சுதாகர் வந்து பேசுகிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு, இங்கே பாருங்கள், இதுவரை எனக்கு அந்த மாதிரி என்ன இல்லை. ஒரு பொண்ணு கொடுத்துட்டு இங்கே இவ்வளோ திமிராக பேசுறது சரியில்லை சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி சுதாகர் திரும்ப சொல்கிறாங்க. நான் எப்போவுமே அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்காக என் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு பலிகடையாக மாற்றணும்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப பெரிய தப்பாக போயிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக வார்ன் பண்ணிவிட்டு நம்ம பாக்கியா வந்து கிளம்பி போயிடுறாங்க. சுதாகர் வந்து ரொம்பவே யோசிக்கிறாரு. என்னடா இது, இவங்களை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ, என்ன நடந்தாலும் சரி பாக்கியாவுக்கு சுதாகர் யாருங்கிறத காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து அவர் பக்கத்துக்கு ஒரு பக்கம் அவர் தில்லுமுள்ளு வேலைகளெல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.